நடிகை என்பதுடன் அரசியல்வாதி முகமும் கொண்டவர் நடிகை ஜெயபிரதா. தெலுங்கு தேசம், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய லோக் மஞ்ச், ராஷ்டிரிய லோக் தளம் என பல கட்சிகள் கண்ட ஜெயபிரதா தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளார். மக்களவை MP ஆக இருக்கிறார். ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் பிறந்த ஜெயபிரதாவின் இயற்பெயர் லலிதா ராணி. பள்ளி ஆண்டு விழாவில் நடனம் ஆடிய டீனேஜ் ஜெயபிரதாவை பார்த்த ஒரு தெலுங்கு இயக்குனர் தனது படத்தில் அவரை ஆட வைக்க முன்வந்தார். அதற்கு ஜெயபிரதா தயங்கிய போதும் அவரது குடும்பத்தினர் ஊக்குவித்தனர். அவரது தந்தை திரைப்பட பைனான்சியராக இத்துறை சார்ந்து இருந்ததும் ஒரு காரணம். சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தெலுங்கு, தமிழ், இந்தி, மராத்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் கோலோச்சினார் ஜெயபிரதா. சலந்திரி ஒலி, நினைத்தாலே இனிக்கும் போன்ற படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதிலும் ஜெயபிரதா நிலைத்திருக்கிறார். ஆனால் இவரது அரசியல் வாழ்வுதான் மிகவும் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக அமைந்தது. ஆந்திர அரசியல் ஜாம்பவான் NT ராமராவ் அழைப்பின் பேரில் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்த இவர் பிற்பாடு இன்றைய முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடுவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியில் இருந்து விலகினார். வடக்கே போய் முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாதி கட்சியில் இணைந்து MP ஆனார். ஒரு கட்டத்தில் சமாஜ்வாதி கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஜெயபிரதா அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த அமர் சிங்குடன் இணைந்து ராஷ்டிரிய லோக் மஞ்ச் என்ற கட்சியை தொடங்கினார். ஆனால் பின்னர் ராஷ்டிரிய லோக் தளம் கட்சியில் இணைந்தார். தற்போது பாரதிய ஜனதா கட்சியை வந்தடைந்து இருக்கிறார். தற்கொலை மனநிலைக்கு தள்ளப்பட்டேன். நடிகை ஜெயபிரதா பகீர் அரசியல் வாழ்வில் தான் சந்தித்த புயல்கள் குறித்து ஜெயபிரதா முன்பு அளித்த பேட்டியிலிருந்து அமர் சிங்குடன் என்னை இணைத்து கிசுகிசுக்கள் வெளியான போது நான் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டேன். அவருடன் நான் இருப்பது போன்ற படங்கள் மார்பிங் செய்யப்பட்டு பரப்பப்பட்ட நிலையில் இனி நாம் வாழவே கூடாது என முடிவெடுத்தேன். தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் அப்போது கூட எனக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. அமர் சிங்கிற்கு நான் ராக்கி கட்டி அவர் எனக்கு சகோதரர் போன்றவர் என வெளிப்படுத்தியும் அவருடன் இணைத்து பலரும் தவறாக பேசினார்கள். சமாஜ்வாதி கட்சி முன்னாள் MP அசாம் கானும் என்னை அச்சுறுத்தினார். அடுத்த நாள் நான் உயிருடன் இருப்பேனா என்ற நிச்சயமற்ற நிலை பல நாட்களுக்கு நீடித்தது. இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள நிறைய போராட வேண்டியுள்ளது வருத்தத்துடன் சொல்லி முடிக்கிறார் ஜெயபிரதா. 1974ஆம் ஆண்டு பூமி கோசம் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார் ஜெயபிரதா. படத்தில் 3 நிமிடங்களே இடம்பெற்ற நடன காட்சிக்காக அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் 10 ரூபாய். ஆனால் அந்த படம்தான் ஜெயபிரதாவுக்கு திரையுலக வாயில் கதவை திறந்துவிட்டது. பல ஹிட் படங்கள் மூலம் முன்னணி நடிகையாக உயர்ந்தார்.